வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி கருவாட்டு குழம்பு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வடம் போட்டு தாளிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இடித்த பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிடுறோம். ரொம்ப கருவிடக்கூடாது வடம், அதனால தான் உடனே போட்டுட்டேன். சீக்கிரமாக ஆன் பண்ணல செல்லை, அதனால தான் லேட் ஆகிடுச்சு, சாரிங்க. அப்புறம் வதக்கியாச்சு. இது நல்லா வதக்கட்டும். இதுலேயும் நம்ம கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை, நெத்திலி கருவாடு போட்டு காரக்குழம்புங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நெத்திலி கருவாடு முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்றாங்க. டெங்கு காய்ச்சல் அப்போ கூட நெத்திலி கருவாடு நிறையா சாப்பிட சொன்னாங்க டாக்டர்ஸ்லாம். முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. சின்ன மீனாகவும் நம்ம நெத்திலி மீன் சாப்பிட்லாம். அதே மாதிரி நெத்திலி கருவாடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மொச்சக்கொட்டை, கத்திரிக்காயெல்லாம் போட்டு வைக்கும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது வறுபட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா மொச்சக்கொட்டை வெந்துட்டுருக்கு. வறுத்துட்டு வேக வச்சா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். தண்ணியில் ஊற போட்டு வேக வச்சா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் இப்போ வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். எடுத்து அதையும் அதில் ஆட் பண்ணிவிடுவோம். அதே போல் நெத்திலி கருவாடும் தலையெல்லாம் கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். லெமன், அப்புறம் தயிர் எல்லாம் போட்டு கவிச்சி இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தேவையும் இதிலே ஆட் பண்ணிப்போம். இந்த கருவாடையும், இந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டும் வெங்காயமும் இடித்து போட்டுப்போம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இடித்து போட்டால் தான் காரக்குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டு இருக்கும். மிக்சியில் ஓட்டியும் போடலாம். அதை விட இடித்து போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்குங்க. இது நல்லா வறுபடட்டும், வதங்கட்டும். இந்த கருவாடு, கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு செடியிலேருந்து கருவேப்பிலை பறிச்சுட்டு வைக்கோங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை பாருங்கள், பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது. நல்லா வதக்கிடலாம். இதில் நம்ம இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன். இது ரொம்ப காரம்ன்றதால நான் கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாங்க. இந்த மிளகாத்தூள் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டு வச்சுருக்கோம். நல்லா கரைச்சிப்போம். அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான் அது. புளி சின்ன நெல்லிக்காய் அளவு, அதையும் கரைச்சி ஊற்றிக்குவோம்ல. காய்கறி புளித்தண்ணியில் வேகிறது ரொம்ப அவசியம். நம்ம சிவராமகிருஷ்ணன் வைத்தியர், டாக்டர் நாட்டு மருத்துவர் கூட சொல்கிறாரு, புளித்தண்ணியில் காய்கறி வேகிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு. உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு. அந்த காலத்தில் ஏதோ ஒரு சயின்டிஃபிக்காக தெரிஞ்சு தான் எல்லாம் காரக்குழம்பு, சாம்பார் எல்லாமே வைக்கிறாங்க. அதே மாதிரி பருப்பு கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சாம்பார் நம்ம இந்தியாவிலலாம் அடிக்கடி சாம்பார் வைக்கிற காரணமே கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு. நம்ம பெரியவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காலத்துலேயே செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி புளி ஆட் பண்ணாலும் காய்கறியில் அது ஊறி ரொம்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக அமையும். புளி சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி புளியிலே வேகட்டும் அந்த காயெல்லாம். அப்போ தான் உப்பு காரம்லாம் ஏறி நல்ல டேஸ்ட்டு இருக்கும். கருவாட்டு குழம்பா இன்னும் எம்மியாக இருக்கும். நெத்திலி கருவாடு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. செஞ்சு பாருங்கள். புளித்தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு கரைச்சி ஊற்றிட்டு நம்ம உப்பு தேவையான அளவு போடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் அந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் கூட போட்டுக்கிறேன். பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இந்த கத்திரிக்காய் வேகணும், கருவாடு வேகணும். எல்லாம் வெந்தவுடனே குழம்பும் பாதியாக சுண்டி வந்தோடனே இறக்கிடலாம். நம்மளுடைய எம்மியான மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், நெத்திலி கருவாடு காரக்குழம்பு எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா கொதித்து சுண்டி வந்தோடனே பார்க்கலாம்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டையும் கொட்டிட்டோம். மொச்சக்கொட்டையும் அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் கருவாடோட எம்மியாக சூப்பராக நல்லா சுண்டி வரட்டும். இப்போ தண்ணியாக இருக்கு பாருங்கள், சுண்டி வரட்டும் பார்க்கலாம். எப்பயுமே காரக்குழம்பெல்லாம் தண்ணியாக வச்சு சுண்டி வந்தால் தாங்க டேஸ்ட்டு பாருங்க. இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.